ரோட்டரி சங்கம் இன்னர்வீல்ஸ் கிளப் சார்பில் இலவச சிறப்பு மருத்துவ முகாம். ரோட்டரி சங்கம் மீனம்பாக்கம் ரோட்டரி கம்யூனிட்டி கார்ப்ஸ் ஆஃப் ப்ளூ வேவ்ஸ் இன்னர்வீல் கிளப் ஆஃப் சென்னை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் சென்னை பெசன்ட் நகர், திருவள்ளுவர் நகர் குடிசை மாற்று வாரிய சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ரோட்டரி கிளப் கம்யூனிட்டி சர்வீஸ் ஹெல்த் மாவட்ட தலைவர் டாக்டர் ரவி வர்மா தலைமை தாங்கினார். ரோட்டரி கிளப் மீனம்பாக்கம் தலைவர் லாவணியா நாராயணன், இன்னர்வீல்ஸ் கிளப் ஆஃப் சென்னை தலைவர் விஜயலட்சுமி, ரோட்டரி கிளப் ப்ளூ வேவ்ஸ் தலைவர் கோபிவர்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சாஸ்திரி நகர் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கதிர்காமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். ஆனந்தி பல் மருத்துவ மையம், ரதாத்ரி நேத்ராலயா கண் மருத்துவமனை மற்றும் பிரமோத் மருத்துவமனை ஆகியவற்றின் மருத்துவர்கள் அடங்கிய சிறப்பு மருத்துவ குழுவினர் பங்கேற்ற இலவச மருத்துவ முகாமில் பல் சிகிச்சை, கண் பரிசோதனை, பொது மருத்துவம் ஆகியவற்றுக்கு சிகிச்சை மற்றும் மருந்துகள் வழங்கப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். தொடர்ந்து நேபாளத்தில் நடைபெற்ற சர்வதேச அளவிலான சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற மாணவர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுக்கு சிறப்பு விருதுகள், விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. காவல்துறையில் சிறப்பான சேவை புரிந்தமைக்காக பெசன்ட் நகர் நிலை காவலர் ரவிக்குமார் அவர்களுக்கு சிறப்பு விருது வழங்கப்பட்டது. திருவள்ளுவர் நகர் குடிசை பகுதி மாற்று வாரிய குடியிருப்போர் சங்க தலைவர் குமார், துணைத் தலைவர்கள் ராஜேந்திரன், பழனி, செயலாளர் தேவராஜ், துணைச் செயலாளர்கள் பன்னீர்செல்வம், மணிவண்ணன், பொருளாளர் சுரேஷ், அடையாறு வியாபாரிகள் சங்க அமைப்புச் செயலாளர் ராயல்டி சிவா, பொருளாளர் கோதண்டவாணி, லட்சுமிபுரம் வியாபாரிகள் சங்க பொருளாளர் குமார், ரோட்டரி சங்கத்தை சேர்ந்த ஆனந்தி, சாய், ரமேஷ், ரவீந்திரன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இதுல பொது மருத்துவம், கண் மருத்துவம், பல் மருத்துவம் 3 செய்றோம். இது ஆர்கனைஸ் பண்ணிருக்கிறது ரோட்டரி கம்யூனிட்டி கார்ப்ஸ் ப்ளூ வேவ்ஸ் கோபியோட டீம் ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. இது கூட ரோட்டரி கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் பிரசிடென்ட் லாவண்யா, டைரக்டர் ஹெல்த் சர்வீஸ் ரமேஷ் அண்ட் இன்னர்வீல் கிளப் டாஃபடில்ஸோட பிரசிடென்ட் விஜயலட்சுமி எல்லாரும் சேர்ந்து இந்த ஏரியா பொதுமக்களுக்கு பயன்படணுன்றதுக்காக இந்த மாதிரி கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்றோம். சாஸ்திரி நகர் டிராபிக் இன்ஸ்பெக்டர். இப்போ எங்களோட வேலையே பொதுமக்களுக்கு சேவை செய்யறது தான். இது எங்களோட வேலை. பட் ஒரு நார்மல் பப்ளிக்கா இருந்து அதை ஒரு வேலையா எடுத்து எக்ஸ்ட்ராவா அவங்க வேலையெல்லாம் விட்டுட்டு எக்ஸ்ட்ராவா பண்றதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வணக்கத்துக்குரிய செயல். எனக்கு கோபி பிரதர் எனக்கு தெரியும், ரோட்டரியில இருக்காங்க. இப்போ இது இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப். பட் இது மட்டும் இல்லை, அவர் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு. வெயில் நேரத்துல தாகம் தணிக்கிறது, ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு பண்றது, அவங்களோட பசங்களோட எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்றது. ஸோ ரோட்டரி ஒரு மினி கவர்மெண்ட் மாதிரி எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது பாராட்டத்தக்க செயல். இன்னைக்கு மெடிக்கல் கேம்ப், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு மனிதன் என்னதான் வேலை பார்த்து எவ்வளவு சொத்து சேர்த்தாலும் உடம்புக்கு எந்த ஒரு தீங்கும் நோயும் இல்லை அப்படின்றது வந்தாலே அது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம்.
அது வந்து இருக்க அறிகுறிகளை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மெடிக்கல் கேம்ப், அதாவது ஏதாவது ஒண்ணு மட்டும் பண்ணுவாங்க, இன்னைக்கு பல்லு இல்லாட்டி வந்து கண்ணு, இங்க எல்லாமே அனைத்தும் அரேஞ்ச் பண்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. ஸோ ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு ரோட்டரி கிளப் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் ஆல்சோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு எங்களோட டிபார்ட்மெண்ட் சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மேலும் மேலும் தொடரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி. அடையாறு வியாபாரிகள் சங்கம் பொருளாளர் பி கோதண்டபாணி. நம்ம கோபி அவர்கள் ரோட்டரி கிளப் மூலமா இந்த கண் சிகிச்சை முகாம் மற்றும் பொது மருத்துவம் அனைத்தும் மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சேவை மேன்மேலும் தொடர வேண்டும் என நான் அவரை வாழ்த்துகின்றேன். நாங்கள் எங்க வியாபாரிகள் சங்கத்தில் இருந்தோம், கடந்த வாரம் தான் அடையார் யூத் ஹாஸ்டல்ல ஒரு கண் சிகிச்சை முகாம் செய்திருந்தோம். அப்போ அவரும் வந்து கலந்துக்கிட்டு இருந்தாங்க. அது மாதிரி ஒரு இயக்கத்தில் இருந்தோம் ஏழைகளுக்காக நாங்க நிறைய நலத்திட்ட உதவிகள் செய்து கொண்டிருக்கிறோம். இது மேன்மேலும் தொடரும் என்று கூறிக்கொண்டு இந்த ஏற்பாடை செய்து கொடுத்த நமது ரோட்டரி கிளப் உறுப்பினர்களுக்கும் நமது கோபி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 32-34 ஒன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் நான். இப்போ இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் ஆர்சிசி ப்ளூ வேவ்ஸ்னு ரோட்டரியோட ஒரு உறுப்பு அவங்களோட சேர்ந்து, அது ரோட்டரி கிளப் ஆஃப் கிரீன் சிட்டின்னு இருக்காங்க, அவங்க தான் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து ஊர் மக்களோட இந்த இடத்துல இந்த ஹெல்த் கேம்ப் நடத்திருக்கிறாங்க. ஹெல்த் கேம்ப் நடத்துறது மட்டும் இல்லாமல் எங்கே நடத்தணுமோ அங்கே இருக்கிற பசங்க வந்து நேபாளில் போய் வின் பண்ணியிருக்கிறதுனால இருபெரும் விழாவா பண்ணி இதில் வந்து இந்த ஹெல்த் கேம்பை மட்டும் அந்த பசங்களுக்கும் அந்த கோச் அவங்க எல்லாருக்கும் மரியாதை செஞ்சது ஒரு பெரிய விஷயம். இது ப்ரெஸ் நீங்கள் கவர் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரும். இங்கே ஒன்று ஹெல்த் கேம்ப் அவங்க டாக்டர் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் நம்ம உடம்பு பார்த்துக்கிறது இல்லை. அதனால இந்த கேம்ப் பண்ணும்போது எப்படி இருக்குன்றத பற்றி எப்படி இருக்குது தெரியும். வருமுன் காப்போம்ன்றது தான் பாலிசி, அதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கிறோம். அதை தவிர வந்து இந்த பசங்களை வந்து என்கரேஜ் பண்றது, இதை பார்த்து நிறைய பேர் நீங்க வந்து பிரஸ் இது நல்லா வைட் பப்ளிசிட்டி கொடுத்தீங்கன்னா நம்ம பண்டைய இது சிலம்பம் வந்து நல்லா இதாகும். அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி அது செய்யறது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா கோச் 2 பேர் செய்யறாங்க. அவங்களையும் நீங்க வந்து கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணணும். முக்கியமா வந்து இப்போ ஹெல்த் ஏன் இப்படி பண்றோம்னா, ரோட்டரி வந்து ஆரம்பத்திலிருந்து ஹெல்த்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கோம். நாங்க வந்து பெருமையா சொல்லிக்கிறது என்னன்னா, உலகத்துல போலியோ ஒழியறதுக்கு காரணம் ரோட்டரி. ஏன்னா எல்லா கவர்மெண்ட்டோடையும் சேர்ந்து நாங்க வேலை செஞ்சிருக்கிறோம். அது மாதிரி மற்ற இதுவும் எது பண்ணலான்றது கோவிடும் போது நிறைய வேலை செஞ்சோம். நாங்க இந்த சென்னையில நாங்க பண்றதுக்கு வந்து இவர் சொல்லியிருந்தார், ஆர்ஐ சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து பெரும் சப்போர்ட்டா இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில கூட நாங்க கிளீன் ரிவர்ஸ்னு சொல்லிட்டு தூய்மையான நதிகள்னு சொல்லிட்டு கூவம் பக்கத்துல கவர்மெண்ட் எஸ்டேட்ல ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு வந்தோம். அங்கேயும் போலீஸ் சப்போர்ட்டோட தான் இது பண்ணோம். இது மாதிரி எல்லாருமே சேர்ந்து ரோட்டரியோட உழைச்சோம்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். நன்றி.